காந்திக்கு யாரு தேச தந்தைன்னு பேர் வச்சது? முதல்ல வெள்ளையனை வெளியேறிக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெள்ளக்காரங்கள்ல வரல விட்டு ஆட்டினா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ரங்கூன்ல இருந்து ஆசாத் இந்து ரேடியோ மூலமா காந்தி கிட்ட பேசுறாரு. ஹலோ ஃபாதர் ஆஃப் நேஷன், தேச தந்தையே அப்படின்னு. தேச தந்தைன்னு காந்தியை முதல்ல கூப்பிட்டவரு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்தியாவும் இந்த போர்ல ஈடுபடும் பிரிட்டிஷ் காங்கிரஸ் ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருச்சு. உடனே காங்கிரஸ் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு எங்களை கேட்காம நீங்க எப்படி இப்படி ஒரு அறிவிப்பு விடலாம்னு சொல்லிட்டு வெள்ளையனை வெளியேறிக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்த உடனே இரண்டாம் உலக போர்ல கண்டிப்பா இந்தியா ஈடுபட்டே ஆகணும் அப்படின்ற பயத்துல பிரிட்டிஷ்காரங்க நீங்க என்ன கோரிக்கை எல்லாம் கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே காங்கிரஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்தியாவே ஒரே மாதிரி யோசிக்கும் போது சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் வேற மாதிரி யோசிச்சாரு. இவன் என்ன என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் உரிமை தர்றது, இவன் கூட அடிபணிஞ்சு இவனுக்கு வேலை பாக்குறதுக்கு பதிலா இவனை எதிர்க்கிறவன் யாரோ அவன் கூட சேர்ந்துட்டோம்னா இவனை ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாப்ல. உடனே இந்தியாவுக்குன்னு தனி ராணுவ படையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. பெண்களுக்குன்னு தனி பிரிவே ஆரம்பிச்சாரு. அவருக்கு உதவியா முத்துராமலிங்க தேவரையா தெற்க இருந்து மதவதன் ஆளுகளை அனுப்பிச்சு விட்டாரு. அதான் கதை.